கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அதற்கு முன்பாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து முடித்துவிட்டு அந்த தலைப்பை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33 கூட நம்ம வாசிக்கலாம். இது ரெகுலராக நமக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு மனப்பாட வசனமாக தான் இருக்கு. ஆனால் இதில் நம்ம என்ன புதுசாக நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை குறித்து நிறைய விஷயங்களை குறித்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், பிரயாசப்படுறோம், அதை நமக்கு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயங்கள் இல்லாமல் பூமிக்குரிய விஷயங்களுக்கு நம்ம அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம உண்மையிலேயே அதாவது ரொம்ப சீரியஸாக இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கருதி வாழ்க்கையில் நம்ம யோசித்து அதுக்கேற்ப நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், அதாவது முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல நம்ம தேட ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். 5 விஷயங்கள், சரிங்களா? 5 விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதல்ல தேடும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியத்துவம், அதாவது யாரை நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இங்கிலீஷில் ப்ரியாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் உண்மையாலேயே ரொம்ப சீரியஸாக தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பித்தோம், எல்லா விஷயத்திலும் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஸ்டார்டிங்கில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம், எல்லா விஷயத்திலையும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரியா. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மக்களை இம்ப்ரெஸ் பண்ணும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கே சரி, உலக மக்களுக்கும் சரி, எது அதிக முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மற்ற மக்களை கவரணும், ஈர்க்கணும், கம்பேர் பண்ணிப்பாங்க. அனித்தியமான, அதாவது நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா அனித்தியமானவை. அந்த அனித்தியமான விஷயங்களை அடையணும், அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம உண்மையாலேயே கர்த்தரை தேவனை முக்கியமாக கருதி அவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடும்பொழுது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு இந்த டெம்பரரி விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, நான் மக்களை ஈர்க்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும், அவருங்க கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு தேவையில்லை. நான் பார்த்தீங்கன்னா என்ன மற்றவங்க கூட நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். இப்போ வரைக்குமே நம்ம தொடர்ச்சியாக நம்ம மற்றவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். அவன் இப்படி இருக்கானே, நான் அப்படி இல்லையே, அவனுக்கு காரு வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிருக்கானே, நான் அப்படி இல்லையே, அவன் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறானே, அவன் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறானே, நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பேனா அப்படிங்கிற ஒரு நம்ம மற்றவங்க கூட ஒப்பிடுவோம்ல, அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரி தான். இதை காட்டிலும் முக்கியமான ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர் அழைக்கிறதுக்கு முன்பாக, ஊழியத்திற்கு அழைக்கிறதுக்கு முன்பாக அவங்களுடைய நாட்டம் எல்லாமே எதில் இருந்தது அப்படின்னா, இந்த உலகத்தை நாம் எப்படியாச்சும் சர்வை பண்ணணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னா,
இந்த உலகத்தில் நான் எப்படியாச்சும் போராடி சாதிக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் வாழவாச்சு செய்யணும், என் பிள்ளைகள் நல்லா வாழணும், அவங்க யார் கையும் ஏந்தக்கூடாது, அவங்க சொந்த காலில் நிற்கணும். இந்த மாதிரியான இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை தேடி போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும், எல்லாருமே நம்ம வந்து பார்த்து மதிக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மைண்டில் இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. எப்படியாச்சும் சர்வை பண்ணணும், ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு வந்து நல்ல காசு சேர்த்து வைக்கணும், ஒரு நல்ல சொந்தமாக வீடு வாங்கணும். இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருக்கிற மக்களும் யோசிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ஊழியத்துக்கு அழைத்ததுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு சில பேர் வந்து பேதுருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன்பிடி துறையில் இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சு வந்துட்டு இருப்பார். அவருடைய நாட்டம் எல்லாமே அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் வந்து மத்தேயும் இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவர், வரி வசூலிப்பார். அப்போது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக அவர்கள் இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுக்கு பின்பாக, இயேசு கிறிஸ்து அவர்களை ஊழியத்திற்கு அழைத்ததுக்கு பின்பாக அவர்களுடைய நாட்டம் எல்லாமே என்ன தெரியுமா, மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வலையை பாதிலே விட்டுட்டு போயிட்டான். அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த மத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாதிலே விட்டுட்டு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போயிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள், இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போன மக்கள் கர்த்தர் அப்படியே சும்மா விட்டுருவாரா? அவர்களையும் சரி, அவங்க குடும்பத்திலையும் சரி நல்லா போஷித்தார். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அநித்தியமான ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க சம்பாதிச்சு பணம் சேர்த்து வைக்கிறது, இந்த ஸ்டேட்டஸ் இது பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி அவங்க யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஊழியத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. லூக்கா 9:23 கூட நம்ம வாசிக்கும் பொழுது, லூக்கா நாம் அந்த மாதிரி பண்ணுவோமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னதான் போனாலும் சரி, நான் வந்து என்னுடைய வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். சண்டே இருந்தாலும் சரி, நான் வந்து சர்ச்சுக்கு போக மாட்டேன். நான் வந்து என்னுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷில் சொல்லுவாங்க ப்ரியாரிட்டிஸ், முக்கியத்துவங்கள். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நாம் எப்போ கர்த்தருக்கு, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேட ஆரம்பிக்கிறோமோ நம்மளுடைய ப்ரியாரிட்டிஸ் அப்படி கம்ப்ளீட்டாக மாறிடும். ஒரு காலகட்டத்தில் நான் வந்து என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன், என்னுடைய உறவினர்கள், நான் அன்பாக நேசிக்கிறேன், என்னுடைய வேலை எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேங்க பிரதர். ஆனால் நான் எப்போ தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேட ஆரம்பிச்சனோ அப்போ எல்லாமே மாறி, என்னதான் காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு போகிறத நான் நிறுத்த மாட்டேன், பைபிள் படிக்கிறத நான் நிறுத்த மாட்டேன், ஜபம் பண்ணுறத நான் நிறுத்த மாட்டேன், கர்த்தரை துதிச்சு பாடுறத நான் நிறுத்த மாட்டேன். நம்ம மனசை ஆட்டோமேட்டிக்காக மாறும். லூக்கா 9:23 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும், அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணணும், அனுதினமும்னா டெய்லி, ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்த புதுசில் ரொம்ப ஆவி உற்சாகம் மூலமாக அப்படியே தொடர்ந்து சபைக்கு வருவாங்க, கீழ்ப்படுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் காலப்போக்கில் சாத்தான் வந்து அவங்க மனசில் இருக்கிற அந்த நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து போட்டுவான். எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே நம்ம வந்து சர்ச்சுக்கு போகலைன்னா, சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே ப்ரேயர் பண்ணலான்னு, ப்ரேயர் பண்ணனா என்ன, அதான் நம்ம டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோமே, அது ஒரு வேளை பண்ணனா என்ன, அதான் காலையில் பண்ணிட்டு நைட்டு எதுக்கு பண்ணணும், சரி இன்னைக்கு ஒரு நாள் பைபிள் அதிகாரம் படிக்கலன்னா என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம். பாருங்க, அந்த நாள் அப்படிங்கிறது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நம்ம யோசிச்சு பார்ப்போம், சரி நான் ஒரு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன், ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப உற்சாகம் உள்ள ஒரு ஆத்மாவாக இருந்தேன். இப்போ நான் வந்து கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் பின்வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன ஆச்சு? அந்த நிலைமைக்கு நம்ம போக விட்டுறக்கூடாது. நாம் கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தை
முதல்ல தேட ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய முக்கியத்துவம் எதுவா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷங்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு அடுத்தது தான். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. அது எல்லாம் தாண்டி நமக்கு யார் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர், பிதாவாகிய தெய்வம். அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் இங்க சொல்றாங்க. அதாவது இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி, அதாவது அனுதினமும் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். சிலுவைனா என்ன? பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள். நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், இனி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கர்த்தர் வந்து எனக்கு எல்லாமே நன்மையா மாற்றி போட்டுருவார், அவ்வளவுதான், நான் வந்து இந்த பூமிக்குரிய ரீதியில நான் சந்தோஷமா இருக்க போறேன், கர்த்தர் எனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு டிக்கெட் கொடுத்துட்டாரு. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க மற்ற மக்களை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமா கஷ்டப்படுவாங்க இந்த பூமியில இருக்கும் பொழுது. ஆனா கஷ்டத்தை அப்படி கொடுத்துட மாட்டார், அந்த அவமானத்தை அப்படியே நமக்கு விட்டுற மாட்டார். நம்மளை வந்து ஒரு 10 நாள் சாத்தான் வந்து நம்மளை சோதிப்பான். அந்த 10 நாள் யார் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறாங்களோ, கீழ்ப்படுகிறாங்களோ, கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஜீவ கிரீடத்தை அவர்களுக்காக கொடுப்பார். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில உதாரணங்களை நமக்கு சொல்றேன். அது பைபிள்ல இல்லை, இருந்தாலும் அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் நம்ம வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, வண்டி ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி, நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சந்திக்கும் பொழுதுலாம், இதாவே எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாச்சும் தயவு செஞ்சு விடுதலை கொடுத்துருங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு இருக்கிற தேவைகளை சந்திங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, திகிலா இருக்கு, நான் அடுத்தது என்ன எடுக்க, நான் எப்படி முடிவு எடுக்கிறதுங்கிறதே எனக்கு தெரியல, ஆனா நடுவில் எந்த ஒரு தடங்களும் வராம என்னை நல்லபடியா நான் போக வேண்டிய இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு கர்த்தரை நம்ம பேசஞ்சர் சீட்ல வச்சிருக்கோம். அப்படிதான் நம்ம இப்போ வரைக்குமே டெய்லியும் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, நாம டிரைவர் சீட்ல இருக்கிறோம், கர்த்தரை பேசஞ்சர் சீட்ல உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம், கர்த்தரே என்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க. ஆனா எப்போ நீங்க வந்து கர்த்தரை டிரைவர் சீட்ல உட்கார வச்சு நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நான் சும்மா தான் இருக்க போறேன், நான் பேசஞ்சர் சீட்ல உட்காரப்பேன், ஆனா நீங்க வந்து என்னை பத்திரமா கொண்டு சேர்ப்பீங்கிற விசுவாசம் எனக்கு இருக்கு. பாருங்க, அதுதான் நம்ம வந்து கர்த்தருக்கு நம்ம கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டோம். நான் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டிரைவர் அவர் தான் கர்த்தர் ஓட்டுறாரு, நான் பக்கத்துல ஓரமா உட்காந்துக்கிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்க போறேன். ஏன்னா நம்ம முழுசா நம்ம வந்து கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு முழுசா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வந்து தேடும் பொழுது நாம் அப்படிதான் நினைக்கிறோம், அப்படிதான் நம்ம இருப்போம். எதை குறித்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு அப்டக்கல்ஸ், அதாவது எந்த ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்துப்பார். பிரச்சனை வருதா, இது கர்த்தருடைய சித்தம், அது எனக்கு பெரிய நன்மையா மாற்றி கொடுப்பார். இன்னும் அதிக பிரச்சனை வருதா, அதிக பிரச்சனை வர்றது எதுக்கு, நான் வந்து நல்ல ஒரு ஞானத்தை அடையணும், நல்ல எனக்கு ஒரு பாடத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த பாடத்தை நான் வந்து கற்றுக்கிட்டு நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயமா நான் வந்து பண்ணுவேன். அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், சோதனைகள் வரும். பாடங்களை கற்றுக் கொடுப்பது நமக்கு வந்து நல்ல ஒரு பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். வாசிக்கலாம். எரேமியா, ஏன்னா உலகம் ஒரு சில விஷயங்களை சொல்லும், உன் மனசு என்ன சொல்லுது அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து பண்ணு. ஆனா நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எரேமியா தீர்க்கதரிசி சூப்பரா சொல்றாரு பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே பிரிக்குள்ளது, மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்ப இருக்கும் பொழுது மனுஷங்க எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, உன் மனசு என்ன சொல்லுதோ, உன்னுடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற நட. பாருங்க,
கர்த்தர் என்ன சொல்றாரோ அதற்கு ஏற்பதான் நம்ம வந்து நடக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன நம்ம இடத்துல பேசுவார் என்ன சொல்ற, நான் ஒருத்தர் இடத்துல எப்படி பேசணும், எப்படி பழகணும், நான் வாழ்க்கையில யாருக்கு ஃபர்ஸ்ட் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் வந்து என்னுடைய சுய சிந்தனையில நான் இருக்கணுமா, இல்லை நான் கர்த்தர் எனக்கு கொடுக்குற பாதையில நான் போகணுமா. அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். எல்லாவற்றையும் பார்க்கணும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. அப்போ நாம நம்மளுடைய மனம் போன போக்குல, இருதயம் போன போக்குல போறதுக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்க எமோஷன் நீ ஃபாலோ பண்ணாது. நிறைய பேர் எமோஷன் நிறைய தப்பான முடிவு எடுப்பாங்க. சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, ரொம்ப கோபமா இருக்கும்போது சரி, எடுக்கிற எல்லா முடிவு இது எல்லாமே எமோஷன்ஸ்ல வந்துடும். இந்த கோபம், அப்புறம் இந்த ரொம்ப சந்தோஷம், இது எல்லாமே வந்து எமோஷன்ஸ்ல வந்துடும். நீங்க உங்களுடைய எமோஷன்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா தான் போகும். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஏற்ப நடங்க. உங்களுக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவேன் அப்படின்றது பாருங்க. இப்போ நாம வந்து முதலாவது நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாரிட்டிஸ், முக்கியத்துவம். அதாவது உண்மையா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற ஆத்துமாக்கள் நாளடைவில் அவங்க மற்ற எல்லாருக்கும், அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை காட்டிலும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு சொந்தமாக வீடு வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா சொந்தமாக ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க வந்து ஒரு பெண்மணியை ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய மகன் மீது ரொம்ப அன்பு பற்றுதல் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது, அப்படி இருதயம் வெடிச்சிடுற மாதிரி ஆகிடும். இன்னும் ஒரு சில பேர் அவங்களுடைய வேலையில் ரொம்ப லவ்வாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதை அவங்க ரொம்ப பிடிச்சி செய்வாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் நம்ம நாளடைவில் யாருக்கு முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு. அப்போ உண்மையா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நாளடைவில் அவர்களுடைய முக்கியத்துவமே மாறி போயிடும், கர்த்தருக்கு மாறி போயிடும். அடுத்தது இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு சோதனை வருகிற வேளையில நாம கர்த்தரை முன்னிலைப்படுத்தணும். அப்படின்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை முதல்ல தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நமக்கு அந்த சோதனையை நீக்கி போட்டு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், பயத்தை எடுத்து போடுவார். நம்மள நிறைய பேருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னையும் உட்பட தான் சொல்றேன். அடுத்த நாளைக்கு என்ன நடந்துடும், யாராச்சும் ஏதாச்சும் பேசிடுவாங்களோ, ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், அந்த சிக்கல்ல இருந்து நான் எப்படி மீள்றது எனக்கு குழப்பமா இருக்கு. அப்போ இதெல்லாம் யாரு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ குருட்டாம்போக்கில் வேதாங்கமத்தை வாசிச்சு கடமைக்கு சபைக்கு வந்து கடமைக்கு கர்த்தரை துதிச்சு பாடி மற்ற நாள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தார் என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் இதே கர்த்தருக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நடுவில் அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். வேதாகமத்தில் நம்ம நிறைய உதாரணங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு தானியேல், இங்கே தானியேல் தீர்க்கதரிசி பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 10. தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது பாருங்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக
முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தலிக்கிறான். இப்போ நான் சொன்ன உங்ககிட்ட ஒரு விஷயம், ஒரு பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தர் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். எப்போ அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது. ஆனால் இங்கே இப்போ நம்ம வாசித்த வசனத்தில் தானியேல் எந்த ஒரு கஷ்டமும் படலையே. அப்புறம் எதுக்குங்க பிறகு இந்த இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் வாசிங்கன்னா தான் இதோடைய கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தானியேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாக்கு அடுத்ததாக கர்த்தர் வந்து நியமிக்கிறார். அப்போ அப்படி நியமிக்கும் போது மற்ற ஜனங்களுக்கு ஒரு புச்சிருப்பு பொறாமை. இவன் ஒரு அடிமையாச்சு, இவன் நமக்கு கீழே வேலை செஞ்சவனாச்சே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கே ஒரு அதிகாரியாக இருக்கான், இவனை எப்படியாச்சும் ராஜா கிட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வகை தேடுறாங்க. முக்கியமாக பெரிய பெரிய ஆளுங்கள் அதிகாரிகள் வகை தேடுறாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமா பழிக்கல, அவன் மேலே எந்த ஒரு குற்றமும் சுமத்த முடியல. அப்போ யோசிச்சாங்க, இவனுக்கு எந்த ஒரு வலையிலும் சிக்க மாட்டேன்றான், ஆனால் இவனுக்கு முக்கியமான ஒரு பலம் இருக்கு. இவனுக்கு ஒரு பலவீனம் என்னன்னா கடவுள். இவன் வந்து அவனுடைய தேவனை அதிகமாக நேசிக்கிறான், எப்பவுமே 3 வேளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அதில் நம்ம கை வைக்கலாம், அதில் வச்சு இவனை வந்து நம்ம சோதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ராஜாவே, நாம் ஒரு சட்டம் போடுறோம், நீங்கள் ஒரு சட்டம் போடுங்க, அடுத்த 30 நாளைக்கு உங்களை தவிர வேற எந்த ஒரு தேவனையும் யாருமே வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் போடுங்க. அப்படி பண்ணாதான் தானியேலை மடக்க முடியும். ஏன் அப்படின்னா தானியேல் வந்து யாரையுமே வணங்க மாட்டான் பிதாவாகிய தேவனை தவிர. அப்போ ராஜாவும் அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை போட்டுட்டார். சட்டத்தை போட்டதுக்கு பிறகு அதில் எல்லாருமே கையெழுத்திடணும். தானியேல் கிட்ட வந்து கையெழுத்து வாங்க ட்ரை பண்றாங்க. அதுதான் இங்க சொல்றாரு, தானியேலும் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து போகணும். அதாவது ராஜா வந்து அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டதுக்கு பிறகு அந்த அடுத்த ஒரு 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது ராஜாவை தவிர. ஆனால் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சே, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு தெரிஞ்சே தானியேல் என்ன பண்றாரு, தான் செய்து வந்த மாதிரி 3 வேளை தொடர்ந்து கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்கிறார், ஜெபிக்கிறார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்பேன். அது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? சாவுக்கு ஏதுவான பிரச்சனை, சும்மா கிடையாது. அவன் அந்த மாதிரி 3 வேளை ஜெபிச்சதுனால என்ன ஆச்சு, அவனை தூக்கி சிங்கக்கேபில எடுத்து போடுறான். கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையா சீரியஸா தேடுற ஒவ்வொரு ஆத்மாவையும் சும்மா விட்டுருவாரா? விட மாட்டார். அவனை சிங்கக்கேபில தூக்கி போடுறான். எல்லா சிங்கமும் ரொம்ப பசியா இருக்கு. ஒரு தேவதூதனை அனுப்பி எல்லா சிங்கத்துடைய வாயை கட்டுற. பாருங்க, அன்று இருந்த அதே தேவன், தானியேல் கூட இருந்த அதே தேவன் இப்போ நம்ம கூட இருக்காருங்க. அப்ப மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33ல நம்ம வாசிச்ச அந்த வசனத்தை சிறு வயது முதல் கொண்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் முதல்ல தேடும் பொழுது கர்த்தர் எனக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் பண்ணுவார், எனக்கு வருகிற எல்லா சோதனையில இருந்து அவர் விடுதலை செய்வாருங்கிற விசுவாசம் இருக்கணும். தானியேலுக்கு இருந்தது. அற்புதத்தை நடத்தினார். தேவதூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டான். அவனை யாரெல்லாம் கொலை செய்யணும்னு வகை தேடினாங்களோ கடைசியில் அவர்கள் தான் அந்த சிங்கத்துக்கு இரையானார். அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷனோ சத்துருவோ சாத்தானோ யாருமே நம்மளை தீண்டவும் முடியாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதாவது இப்போ தானியேலுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வந்துருச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோதனைகள் இல்லைனாலும் கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு புது புது விதமான ஒரு சோதனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மாத கடைசி ஆயிடுச்சு, கடைக்காரங்க வந்து வீட்டாண்ட வந்து நிற்பானுங்க, வீட்டாண்ட வந்து நிற்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம கேஸ் பில்லு, வீட்டு வாடகை, இன்னும் எக்கச்சக்க பில்லு கட்டிட்டு இருக்கோம். அதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? வீட்லேயும் பிரச்சனை, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, அப்புறம் பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை. எனக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் கத்துற இடத்துல டெய்லியும் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு சில ஜபத்துக்கு எனக்கு இன்னும் பதிலே கிடைக்க மாட்டேங்குது. அப்போது எது குறித்து கவலைப்படாதீங்க. அப்போது இங்கே பிலிப்பியரில் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டியதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதானம். பாருங்க, இனி நீங்கள் எந்த ஒரு பாரத்தையும் நீங்கள் சுமக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கத்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துங்க. கத்தருக்கு இதுதான் சுத்தம் அப்படின்னா ஓகே ஃபைன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்துக்கொண்டார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு மன பக்கத்தோடு நம்ம வந்து இருக்கோம். அவர் பண்ற எல்லா காரியமும் நமக்கு நன்மையாக தான் முடியும். நம்ம வேண்டது கிடைக்கலையா, அது நம்ம நன்மைக்கு தான். வேண்டது கிடைச்சிச்சா கத்தருக்கு நன்றி செலுத்திட்டு நம்ம அமைதியா இருக்கும். தோல்வி நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருதா, தோல்வி வருதா, அவமானம் வருதா, அந்த நேரத்தில் நம்ம பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எமோஷனை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இதாங்க பொறுமையாக இருந்து கத்துற இடத்துல ஜெபிங். அதாவது நம்ம யோசிச்சுட்டு இருங்க. தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாங்க. அப்போது இனி வரும் நாட்களில் நீங்கள் வந்து தனிமையாக இல்லை. உங்களுடைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுச்சு. உங்களுடைய மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பத்தோட இருக்கும். இன்னும் சாத்தான் வந்து இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் அதிகமாக சோதிப்பான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய மைண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக மாறும். எந்த ஒரு புயல் காற்று வேகத்தில் நமக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாத்தையும் பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுப்போம். அவசரப்பட்டு முடிவெடுக்காம பொறுமையாக ஹேண்டில் பண்ண கற்றுப்போம். உங்களுடைய ஆவி இன்னும் அதிக வல்லமுடையதாக மாறும். புரியுதுங்களா? அதாவது நம்ம நிறைய பேர் பேனிக் ஆகலாம். ஐயோ அடுத்தது என்ன பண்ணுறது அப்படியே கை காலம் ஓதும். பேசும்போதே அவங்களுக்கு வந்து குளறுபடியாகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுறவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நமக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே அந்த ஸ்பாட்லேயே முட்டி போட்டு ஜபம் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. இதாவே நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், ரொம்ப பதட்டமாக இருக்கேன். ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது சரி, இன்னும் வேறு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களிடத்துல தான் கேட்குறேன். எனக்கு வேறு யார் இருக்கா? நான் உங்களிடத்துல தான் கேட்க முடியும். அப்படி அந்த ஸ்பாட்லேயே நம்ம முட்டி போட்டு கத்துற இடத்துல ஜெபிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கற்று உங்களுக்கு நன்மையான காரியத்தை கொண்டு வருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம்? கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரச்சனைகள் நடுவில் அவர் வந்து நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் அவர் வந்து நமக்கு கொடுப்பார். மூணாவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப கட்டுப்படுத்தும். அது இல்லாமல் நான் இல்லை. மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா அதை நம்ம உணர மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் வந்து அதை வந்து நமக்கு தெரியப்படுத்துவார். அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து தெரியப்படுத்துவார். அந்த தெரியப்படுத்தும் பொழுது தயவு செஞ்சு உணர்ந்து அதை எடுத்து போட்டுருங்க. அதுதான் உங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான ஒரு விக்கிரகம் கூட சொல்லலாம். அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
விக்கிரகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலை மட்டும் கிடையாது. கர்த்தர் குடியிருக்கிற அந்த இருதயத்துல, நம்மளுடைய இருதயத்துல வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து விக்கிரகம். ஒரு சில பேருக்கு அது பணமா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது உறவா இருக்கலாம். அந்த உறவுல இருக்கிறவங்க வந்து ரொம்ப கர்த்தரை காட்டிலும் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆகும், எனக்கு சக்சஸ் தான் முக்கியம், நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில நல்லா ஜெயிச்சு இருக்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இச்சை, அடுத்த மனைவி மேல இச்சை, பணத்தின் மேல இச்சை, பொருள் மேல இச்சை. இன்னும் ஒரு சில பேருக்கு ப்ரைடு, கௌரவம், நாம தான் வசதி, மற்றவங்களாம் அப்படியே அந்த அந்த இடத்துல தான் இருக்கணும், அவங்களெல்லாம் முன்னேறவே விடக்கூடாது, அந்த ஒரு கௌரவம். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க வேலிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள. எல்லாருமே என்னை வாழ்த்தணும், எல்லாருமே நான் நல்லா இருக்குன்னு சொல்லணும், எல்லாருக்குமே மற்றவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலிங் மைண்டாக இருக்கும். அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு விடாமல் சாப்பிடாம தூங்காமல் இருக்க முடியாதோ, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அது உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஸ்டேட்டஸாக இருக்கலாம், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இச்சையாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் அவங்களால வாழ்க்கையை நடத்த முடியாது. அது நமக்கு தெரியாது. ஆனா உண்மையா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னை இதுதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சுப்பா, அதை கர்த்தர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 3. பாருங்க, கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கணும்னு விரும்புறார். நம்மளுடைய இருதயத்துல அவர் மட்டும்தான் இருக்கணும்னு விரும்புறார். அதற்காக மற்றவங்களை வந்து நம்ம ரொம்ப அன்பு வைக்கணும் அப்படின்ட்டு, அன்பு வைக்க கூடாது அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். அன்பு தான் எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம். ஆனா எல்லாரை காட்டிலும் நம்ம இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, உறவுகளை காட்டிலும், பணத்தை காட்டிலும், பேரு புகழ், இந்த மாதிரியான விஷயங்களை காட்டிலும் நாம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு. அதான் சொல்றாங்க, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்க, நீங்க மற்ற மதத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோடி தேவர்கள் இருக்கு. சும்மா வழியில ஏதாச்சும் ஒரு செங்கலை பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு விக்கிரகமா வச்சு வணங்கி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பல டிகிரி படித்தாலும் இந்த கல்லை நம்மளை உண்டு பண்ணிச்சு, இந்த கல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதைய நரம்பு கொடுத்துச்சு, இந்த கல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரியும் உருவாக்கிச்சு. யோசிக்க மாட்டாங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு இங்க பார்க்குற எல்லா விஷயமும் கர்த்தர் உண்டாக்குன ஒரு விஷயம். மரம், செடி, அது இதுலாம். மரத்துக்கு வந்து ஒரு துணியை கட்டி அதுக்கு வந்து பால் கூட எடுத்து ஏதோ அதுதான் வந்து நமக்கு வந்து உயிரை கொடுத்த மாதிரி, நம்மளை உண்டாக்குன மாதிரி, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு அறியாமை, ஒரு முட்டாள்தனத்தில் மக்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம இங்கே கிளியராக சொல்கிறார், என்ன என்றே உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறார்? நான் இருக்க வேண்டிய இடம், உன்னுடைய இருதயத்தில் நான் இருக்க வேண்டிய இடம். ஆனால் நீ மற்றவங்கள நீ வந்து ரொம்ப அதிகமாக விரும்புகிற, என்னை தாண்டி அவங்கள நீ அதிகமாக விரும்புகிற. ஒரு சில பேர் அப்பா அம்மாவை அதிகமாக விரும்புகிறாங்க, பிள்ளைகளை அதிகமாக விரும்புவாங்க, கணவன் மனைவி அதிகமாக விரும்புவாங்க, மனைவி கணவனை அதிகமாக விரும்புவாங்க. பாருங்க, ஆனால் அவங்களெல்லாம் விரும்பிட்டு கர்த்தர் வந்து பின்தன்னா அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 17 to 22 வாசிக்கலாம். மார்க்
10ஆம் அதிகாரம் 17 to 22. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவர் ஓடி வந்து அவர் முன்பாக முழங்கால் பணிந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை புதுப்பித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கரம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரை, இவைகளையெல்லாம் நீ சிறுவயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவும் உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று எடுத்து எடுத்துக் கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவார் என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். பாருங்க, இங்கே வந்து இந்த சம்பவம் இங்கே இருக்கிறவன் நிறைய பேருக்கு தெரியுதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்குறார், நான் வந்து நித்திய ஜீவனை பெறணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நியாயப்பிரமாண கட்டளைகளை முழுசாக நீ ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் நான் வந்து தகப்பனையும் தாயும் நான் வந்து கனப்படுறேன், எல்லா நன்மையான காரியங்களும் நான் வந்து பண்ணுறேன். அப்போனா ஒன்று பண்ணேன், கிட்ட இருக்கிற ஆஸ்தியை கம்ப்ளீட்டாக விற்றுட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்ன பின்பற்றிவா அப்படின்னு சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆஸ்தி உள்ளவனாக இருக்கிறான். அதனால் அது எல்லாத்தையும் விற்றுட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்து பின்னாடி வரத்துக்கு அவனுக்கு வந்து அந்தளவுக்கு மனசு இல்லை. அப்போது மூணாவதாக ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்மளை எந்த ஒரு விஷயம் நம்மளை கட்டுப்படுத்துது, கட்டுக்குள்ளே வச்சிருக்கு, அதை வந்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். இப்போ இந்த இடத்துல கூட இந்த மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இவனை எந்த ஒரு விஷயம் தன் கட்டுக்குள்ளே வச்சிருக்கு அப்படிங்கிறத கிளியராக கண்டுபிடிச்சிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வச்சிருக்கிற அந்த காசு, பணம், நிலம் எல்லாமே அவன் அதிக ஐஸ்வர்யமான. அப்போ அந்த ஒரு விஷயந்தான் அவனை ரொம்ப கட்டுப்படுத்து. ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, திருடிட்டான்னா அவனுடைய மனசு எப்படி மோசமாக இருக்கும், கவலைப்படும். அப்போது இது வந்து ஒரு உதாரணம் தான். இது வந்து பார்த்தீங்க, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை எந்த ஒரு விஷயம் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் உணரணும். உறவா, பணமா, பேரா, புகழா, இல்லைன்னா இச்சையா, இல்லைன்னா கௌரவமா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உணரணும். எது என்ன ரொம்ப கட்டுப்படுத்துது. ஒரு சில விஷயங்களை கர்த்தர் நம்மளை ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது உனக்கு வேணாம்ப்பா எச்சரிப்பார், வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு நோயாளி போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இது உடம்பு சரியில்லை அப்படின்னு போகும்பொழுது அந்த டாக்டர் சொல்கிறார், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சொல்கிறார், உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சொன்னாலும் அவர் வந்து என்ன சந்தோஷப்படுவாரா? அந்த பேஷண்ட் வந்து சந்தோஷப்படுவாரா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சோகமாக தான் இருக்கும். மனுஷங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உடம்புல வந்துருச்சே அப்படின்ட்டு அவனுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு கவலை இருந்தாலும், ஆனால் அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே டயக்னைஸ் பண்ணி உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுனால அதை காலப்போக்கில் அந்த சிகிச்சை மூலிமா அவன் சரி செஞ்சுக்க முடியும். அதே போல தான் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை நம்மளை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து அந்த ஒரு நம்மளை எது கட்டுப்படுத்திட்டு இருக்கோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக விலக்கி விட்டுடும். இல்லை ஒரு காலம் கடந்த பிறகு அந்த டாக்டர் சொல்லியிருந்தாருன்னா அவ்வளோதான், அவருக்கு போய் சேர வேண்டியது. அதே போல் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா காலம் கடந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இங்கே சொல்கிறாரு, ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான உறவுகள்லாம் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லைப்பா, நாலு பேரில்
நல்லா மதிக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு நிலைமைக்கு நீ வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி தப்பான உறவுகளை நீ வந்து வச்சுட்டு இருக்காத, தயவு செஞ்சு விட்டுரு. இதெல்லாம் நமக்கு வந்து தெரியப்படுத்துவார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எது நம்மளை வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத கர்த்தர் வந்து தெரியப்படுத்துவார். அப்போது அந்த விஷயத்தை எடுத்து போன நம்ம இருதயத்துல இருந்து அப்படி தப்பான காரியங்களை எடுத்து போட்டதுக்கு பிறகு அந்த இடம் காலியாக இருக்கும். அந்த இடத்துல காலியாக இருக்கிற இடத்துல தான் கர்த்தருடைய பிரசன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். எப்போ யார் உண்மையா தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிக்கிறார்கள் பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 11. பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கும் பொழுது, அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார், ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதாவது மனுஷங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பார்க்குற எல்லாமே, நம்ம பேரு புகழ் பணம் நிலம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எல்லாமே கிடைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், ஓகே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஆனால் காலப்போக்கில் அவன் மனசில் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது, நல்லா இருக்கேன், உடம்பு நல்லா இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிடுச்சு, இருந்தாலும் என் மனசு வந்து பரிபூர்ணம் அடையிலையே, எனக்கு எது நித்தியமான ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைக்காம இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணிகிட்டே இருக்கும். இருந்தாலும் சாத்தான் என்ன தெரியுமா பண்ணுவான், அது எல்லாம் புறக்கணிச்சுட்டு திரும்ப 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 நமக்கு உலகம் ரீதியான காரியங்கள், டெம்பரரி திங்ஸ், அதாவது அனித்தியமான ஒரு விஷயத்தை தேடி 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 தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து கிளியராக என்ன சொல்கிறாரு, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இந்த தமிழ் புத்தகத்தில் வந்து உலகத்தையும் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு எபிரேயர் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி அப்படின்ட்டு இருக்கும். எட்டர்னிட்டி அப்படின்னா நித்தியமான ஒரு விஷயம். இங்கே உலகம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து அழிஞ்சு போயிடும். இங்கே வந்து இந்த பைபிளில் வந்து தமிழ் பைபிளில் தப்பான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எபிரேய பைபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓலாம் அப்படின்ட்டு இருக்கும், OLAM. அது நீங்கள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி அப்படின்ட்டு இருக்கும். அப்போது நித்தியத்தை கர்த்தர் நம்மளுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கணும். நித்தியத்தை அவர் நம்மளுடைய உள்ளத்தில் வைத்திருக்க. அப்போ நமக்கு தெரியும் எது நித்தியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. சாத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படி கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அனித்தியமான ஒரு விஷயத்தை நம்மளுடைய இருதயத்தில் அவன் வந்து ட்ரை பண்ணுறோம். அப்போது யார் தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேட ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் எது நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, எந்த ஒரு விஷயம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்கிறத வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் பொழுது அதை தயவு செஞ்சு புறக்கணிச்சுட்டு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ 4வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல நம்ம தேடும் பொழுது, கர்த்தரை நம்ம முன்னிலை நிறுத்தும் பொழுது, நமக்கு விசுவாசத்தில் நமக்கு இன்னும் பலமுள்ளவர்களாக மாறும். விசுவாசங்கிறது ஒரே நாளில் நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. அது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அடிப்பட்டு வலி வேதனைகளாக தாங்கினதுக்கு பிறகு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். கஷ்டத்தில் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை வந்து விசுவாசிக்கணும். ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், கர்த்தர் எனக்கு நான் கேட்டதுக்கு கொடுக்காம இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவிசுவாசியாக இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை எனக்கு கொடுப்பார், அவர் ஏற்ற காலத்தில் எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். அது வந்து ஒரே நாளில் வராது, அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 8. எபிரேயர் இப்போ ஆபிரகாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதாவது கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுதும் சரி, நம்ம வந்து கர்த்தரை தேடும் பொழுதும் சரி, கர்த்தர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா நம்ம அதை வந்து யோசிக்காம நம்ம வந்து என்ன சொல்றது, கர்த்தருக்கு கிட்ட நம்ம வந்து கம்ப்ளீட்டா சரண்டரை விசுவாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா நம்ம அதை வந்து விசுவாசி தான் இருக்கணும். இங்க பாருங்க, ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்காச்சும் பரவாயில்ல, எழுதப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் மூலியமா வந்து ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வந்து தெரியப்படுத்தும் பொழுது அவர் வந்து உடனே விசுவாசிக்கிறார். அவன் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமலே, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமலே அவர் வந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, அதான் 8வது வசனம், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்போ நாம ஒரு இடத்துல இருந்து நம்ம கிளம்பும் பொழுது நம்ம எங்க போய் சேர போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம வீட்டுல இருந்தே புறப்பட ஆரம்பிப்போம். கரெக்டுங்களா? ஆனா இங்க ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவன் எங்க போக போறான்னு தெரியாமலே புறப்பட ஆரம்பிச்சான், தேவனிடத்துல விசுவாசிச்சு. பாருங்க, ஏன்னா கர்த்தர் அவனை வழி நடத்தினார். அவன் வந்து கீழ்ப்படிஞ்சான். அப்போ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தர் விசுவாசிச்சான். அதனுடைய அவுட்கம் என்ன? நாம ஆவிக்குரிய ரீதியில ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கு. உலகம் முழுவதும் அவனுக்குள் அவனுடைய சந்ததிகள் தான் நிறைய பேர் இருக்கான். உலகம் முழுவதும் பாருங்க. இன்னும் ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். பாருங்க, விசுவாசம் எப்படி நமக்கு வரும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசங்கிறது ஒரே நாளில் வருகிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது தான், அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் போது தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். விசுவாசம், அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனம் வந்து நம்ம வாசிக்கும் பொழுது தான், கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லியிருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து பைபிளில் நிறைய பேருக்கு கர்த்தரை முழுசாக தேவனுடைய ராஜ்யத்தை முதன்மையாக தேடினவங்க எல்லாருக்குமே நன்மையாக கர்த்தர் முடிசூட்டி இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாசித்து நான் வந்து விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு அதிக விசுவாசத்தை கொடுக்கிறதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எழுந்திக்கிறோம். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை யார் உண்மையாக தேட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டயர்டில் கூட, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இருக்கிற டயர்டில் கூட அவங்க வந்து ப்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. நைட் என்னதான் வேலை செஞ்சு களைப்பாக வீட்டுக்கு திரும்பினாலும் அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப காயப்படுத்திடுவாங்க. மனசை வந்து ரொம்ப பேசி ரொம்ப காயப்படுத்திடுவாங்க. ஆனால் அவர்களை நமக்கு வந்து மன்னிக்கிறதுக்கு மனசே வராது. இன்னும் ரொம்ப கேவலப்படுத்திட்டான், ரொம்ப அவமானப்படுத்திட்டான், எல்லாரும் முன்னாடி வச்சு கேவலப்படுத்திட்டான். அந்த மாதிரியான சிச்சுவேஷனை கூட அவங்க செஞ்ச அந்த தப்பை மன்னிக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்க, யாரு தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையா தேட ஆரம்பிக்கிறார்களோ, நம்மளை கேவலப்படுத்தினவங்க, குற்றப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, அவங்கள கூட வந்து பாத்தீங்கன்னா உண்மையா மன்னிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப டெம்ப்ட் பண்ணோம். தப்பான காரியங்களை பார்க்கறது, தப்பான விஷயங்களை செய்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப டெம்ப்ட் பண்ணோம். பொய் பேசுறது, மற்றவங்களை ஏமாத்துறது. அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாக தேடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஓகே, சாத்தான் வந்து சோதிக்கிற அந்த ஒரு டெம்டேஷன்லேருந்து நான் வந்து விடுபடணும், இன்னும் ரொம்ப சோதிக்கிறேன், அதுலேருந்து நான் வந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து எதனால் வரும், அதான் சொல்கிறாரு.
10ஆம் அதிகாரம் வசனம் 17ல், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். கண்டிப்பா கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆபிரகாம ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டோம். அவன் போகிற தேசம் என்ன அப்படின்ட்டு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை விசுவாசிச்சு அந்த அளவுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக விசுவாசம் இருக்கணும் தயவு செஞ்சு. அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை யார் உண்மையாக சீரியஸாக எடுத்து நம்ம தேட ஆரம்பிக்கிறார்களோ, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். கடைசியாக நம்ம வந்து 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நம்ம ஒரு காலத்தில் நினைப்போம், சரி நானாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எப்போ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கிற ஒரு காலம் வரும். யார் உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நான் நினச்சி கூட பார்க்கலைங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் என்னை இப்போ வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாருங்க. அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா மட்டும் கர்த்தர் வந்து இது பண்ண மாட்டார், ஒட்டுமொத்த விஷயத்தையும் அவர் வந்து மாற்றக்கூடியவர். ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவி ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பிரிவினையாக இருந்திருக்கும், ஏன் டைவர்ஸ் வரைக்குமே கூட போயிருப்பாங்க. கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருவோம். கணவன் மனைவிக்கு ஒரு அன்பை கொடுத்துவார். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கிற விதத்தையும் அவர் மாற்றுவார். பேசுகிற விதம், யோசிக்கிற விதம், எல்லா விஷயத்தையும் நம்மளை பழக்க வழக்கங்கள் முதல் கொண்டு. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய் வேலை நிமித்த முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சின்ன வயசுலேருந்து பண்ண காரியங்களை பண்ணிக்கிட்டே திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தப்பான காரியங்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை யார் முதல்ல தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், அவங்க யோசிக்கிற விதமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பழக்க விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்க பேசுகிறது, அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் முதல் கொண்டு கர்த்தர் வந்து மாற்றி போடுவாங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பாருங்க, அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை யார் உண்மையா தேட ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இம்மிடியேட்டா மாறாது. நல்லா யோசிச்சுக்கோங்க, இம்மிடியேட்டா மாறாது. அது காலப்போக்கில் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, நானா இப்படி அப்படிங்கிற மாதிரி. மற்றவங்க கிட்ட நான் வந்து என் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு மோசமான ஒரு பாஷையாக இருந்தது, கேவலமான ஒரு பாஷையாக இருந்தது, ஒரு கேவலமான வார்த்தைகளை நான் பேசிகிட்டு இருந்தேன். எப்படி ட்ரெஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டுமொத்த என்னுடைய பழக்க வழக்கங்கள் முதல் கொண்டு எனக்கு எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து தலைப்படுவோம். அதுதாங்க சொல்கிறாரு 17வது வசனத்தில், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உதாரணத்துக்கு சவுல் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சவுல் வந்து பார்த்தீங்கன்னா பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு ஒரு காலகட்டத்தில் சவுலாக இருந்தார். அவர் சவுலாக இருக்கும்பொழுது கிறிஸ்துவர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருந்தார். யாருக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இருந்திருக்கிறார். இருந்தாலும் அவருடைய மனசை மாற்றி ஊழியத்திற்கு அழைத்து நம்மள மாதிரியான புரிஜாதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவிகரமாக இருந்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் கூட அதிக புத்தகத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். பாருங்க, அதாவது ஒரு எதிராளியை, ஒரு கிறிஸ்துவ நேசிக்கிறவங்களுடைய எதிராளியை ஒரு கிறிஸ்துவுக்கே ஒரு அடிமையாக மாற்றி கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு கர்த்தரால முடியும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவீங்கன்னா ஒழுக்கமாக வாழ ஆரம்பிப்பீங்க. டிசிப்ளின் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். எல்லாரும் இடத்துல ரொம்ப கைண்டாக அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா
நம்ம பார்க்குற எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயத்தை வச்சுருப்பாங்க. அப்போ அவர்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நாம் ஃபஸ்ட்டு நம்மளை சீர்திருத்தணும். நாம் எல்லார் இடத்துலையும் பொலைட்டாக, ஒரு கைண்டாக, ஒரு பொறுமையாக, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து அடங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மற்றவங்க எல்லாருமே ஈஸியாக சமாளிச்சிடலாம். அப்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேட ஆரம்பிக்கும் பொழுது, இனி நீங்கள் வந்து உங்களுக்காக வாழ மாட்டீங்க. அதாவது நான் எனக்காக தான் வாழுவேன், நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு என்னுடைய நிம்மதி, என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அதை தவிர்த்து போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய சந்தோஷம், மற்றவங்களை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை வெளியிருந்து மாற்றுவார், உள்ளிருந்து வெளியே மாற்றுவார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு நல்லா போட்டால் அவங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. உள்ளே இருக்கிற இருதயம் சுத்தமாக இருக்கும். கர்த்தர் அதை தான் வந்து பார்க்கிறார். யோவான் வந்து யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 5 கூட வாசி நம்ம முடிச்சிடலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசி நம்ம வந்து முடிச்சிடலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனையும் வைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது என்னையால் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது, ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும், அதாவது எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கை எப்போ மாற ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம கர்த்தர் இடத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் இடத்துல சேர்ந்து கொண்டே இருக்கணும், பிரிந்து எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னா என்ன, போய் அப்படியே உரசிக்கிட்டே இருக்கணும் இல்லை, அனுதினமும் வேதம் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், பைபிள் படிச்சு இது ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கர்த்தரை துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கணும். அவருடைய வாயில எப்பவுமே உங்களுடைய துதிகள் மட்டும்தான் இருக்கணும். சபைக்கு தவறாம வரணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணணும். இப்படிதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல இருந்து அதாவது ஒட்டிக்கிட்டே இருக்க முடியும். அதாவது உண்மையான அதிசயம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, வெளியே கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடையாது. உண்மையான ஒரு அதிசயம், அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்னை எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா நான் வந்து மாறி இருக்கேன். நான் அவருக்கு எதிர்பார்த்தபடி நான் வந்து மாறி இருக்கிறேன். அதுதான் உண்மையான அற்புதம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதுதான். ஒரு காலகட்டத்தில் நான் எப்படியோ ரொம்ப கர்த்தருக்கு விரோதமாக நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கர்த்தர் எதிர்பார்க்குற மாதிரி நான் வந்து கர்த்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்போது நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை யார் முதல்ல தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிக்கிறவங்க யாருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து அவர்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். இன்னும் ஒரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை எது கண்ட்ரோல் பண்ணுது, எது அடிமையாக வச்சிருக்குது அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார், தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்தும் பொழுது அதிலேருந்து நம்ம மீண்டு வருவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். 4வது விஷயம் என்னென்னா, நம்மளை வந்து இன்னும் அதிகமான விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாக வந்து மாற்றுவார். 5வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃபே, நம்மளுடைய ஒட்டுமொத்த லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுறபடி பண்ணிடுவார். நானாக எப்படி இருந்தேன் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நமக்கு கொண்டு வந்துடுவார். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். பொறுமையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.